வெல்கம் பேக் டு மில்ஹான் வ்ளாக்ஸ். நான் இன்றைக்கி ட்ராவல் வ்ளாக் ஒன்று தான் பண்ணுறேன். எங்கே போகிறோம்னா இன்றைக்கி எட்டனுக்கு தான் போகிறோம். எட்டனுக்கு போகிறோம். ஆனால் எட்டனில் எங்கே போகிறேன்னு சொல்லி தெரியாது. எட்டனுக்கு போய்ட்டு தான் பார்க்கணும் அங்கே என்னென்ன இடத்துக்கு போய்ட்டு விசிட் பண்ணணும்னு சொல்லி. இப்போ நான் இருக்கிறோம் அங்கவேலையில் இருக்கிறோம். அங்கவேலையில் தான் என்னோட இதுவிசம் ஏறினார். இதுவிஸ் பாதுக்குலேருந்து அங்கவேலை கிட்ட. இனி இதுவிசை நான் பிக்கப் பண்ணினேன். இப்போ தான் பிக்கப் பண்ணினேன் அங்கவேலையிலேருந்து. அதோட மழை பெய்யுது. என்ன நடக்குமென்னு தெரிய. இப்போ போகிற வழியில் மழையோ தெரியா. நம்பாதீங்க. வெதர் ரிப்போர்ட்டில் இதுவிஸ் இருந்தாலும் மழை பெய்யாதான் க்ளவுடி கிளைமேட் ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி. கொழும்புலேயும் க்ளவுடி கிளைமேட் ஒன்று தான் இருக்குது. நான் வரப்போக்கில் கொழும்புல மழை இல்லை. இப்போ எங்களை வச்சு தான் மழை. சரியாக அங்கவேலையிலேருந்து தான் மழை. இந்த மழை நல்லா பெஞ்சு கொண்டு தான் இருக்குது. எனக்கு அதை இது வீட்டிலேருந்து வரப்போலே மழை தட்டி ஜெயலோடு கொடையை பிடிச்சிட்டு வந்தேன். கொழும்புல மழை இல்லை. சரி, அதுக்கு சைடில் கொஞ்சம் மழை. அப்புறம் பஸ்ஸில் அங்கே வந்த அப்புறம் பார்த்தேன் இங்கே மழை. இறங்க போகல மழைகளை நீ வரப்போகல மழை இருக்கு. பைக்கெல்லாம் நலையுது. எங்கே போகிறேன்னு சொல்லி எனக்கும் பிளான் இல்லை. எங்கே போகிறேன் நான் மூணு வாக்கில் மழை நின்று போகும். எங்கே பேச முடியுது. எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நான் இங்கே பேச முடியுது இல்லை. நீங்கள் நினைப்பீங்க நான் ட்ராவல் பண்ணுறது நல்ல பெரிய பட்ஜெட்டில் தான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி. நான் பெரிய பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறது இல்லை. நான் நார்மலி நோம்பு பிடிக்கிற மாதிரிட்டேன். நோம்பு பிடிக்க போல நார்மலி சஹருக்கு புல் மீல் ஒன்று தின்னோம் தானே. அதே மாதிரி நான் வெள்ளக்காட்டி நல்ல புல் மீல் ஒன்று தின்னுறது. பெட்ரோலுக்கு மட்டும்தான் செலவு. வெள்ளக்காட்டில் தின்று ஐ கூட பயணத்தை முடிக்கிறேன். மறுவ ராவுக்கு தின்று அதுதான் என்கிட்ட பிளான். நோம்பு பிடிக்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன். பெட்ரோலுக்கு மட்டும்தான் செலவு. இனி ஃபுல் டேங்க் அடிக்கிறது. ஃபுல் டேங்க் அடித்து என்ன சார் லொக்கேஷன்லேருந்து அந்த லொக்கேஷன்லேருந்து மறுவ கொழும்புக்கு வர்றதுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறது. நார்மலாக 100 கிலோமீட்டர் மாதிரி டிஸ்டன்ஸ். கொழும்புலேருந்து 100 கிலோமீட்டர் மாதிரி டிஸ்டன்ஸ். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நான் கவர் பண்ணுறது. கவர் பண்ணிவிட்டு மறுவ இன்னும் 100 கிலோமீட்டர் கொழும்புக்கு வர்றதுக்கு. அப்படித்தான் நான் என்னோட பிளானில் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அன்றைக்கு அப்படி தான். அன்றைக்கு நான் வியூலேருந்து வரும்போது மழை அடிச்சு விட்டு கொண்டு நான் வந்துட்டேன் கொழும்புக்கு. அந்த மாதிரி நனைஞ்சு கொண்டு வந்தேன். அந்த நனைஞ்சி கொண்டு தான் நான் அந்த ஹோட்டலில் போய்ட்டு திண்டமும் கூட நலஞ்சு திண்டு டைப் பண்ணி பஸ் ஸ்டோல் விட்டுட்டு போயிட்டீங்க தானே. பெட்டா பஸ் ஸ்டோலில் செல்றீங்க. நான் ஃபுல் தொப்பு நட்டு சரியா. இப்போ என்ன செஞ்சேன்டா என்னோட பேக்லேருந்து தானே சாரம் டவல் எல்லாம் அவனை வச்சு மாற்றி கொண்டு உடுப்பை மாற்றி மொட்டை மொட்டை போட்டு சேட்டை உடுப்பை மாற்றேன். ஃபுல் தொப்பாக கழிச்சு உள்ளிஞ்சா இப்போ ஷோவிங் பேக்கில் போட்டு வந்துட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவங்களோட உடுமை ஏன்னா பஸ் ரோட் அங்கே பார்க்குறான். என்ன செய்ய நீ பார்க்குறத பார்த்துட்டு கேளவே எனக்கு நடிகை கேளாது. பஸ்லேயே தவ மாட்டாடு ஊறி கொண்டு உங்களுக்கு நடக்க இல்லை. எனக்கு எப்படி நான் ஓட்டிக்கொண்டு அதுதான் யோசித்தேன். நான் பின்னிக்கு இருந்தவனே அவ்வளோ தொப்போம். உங்களுக்கு தண்ணி தெரிக்குதே முகத்துக்கு. அப்படி ஓட்டியோட எப்படி ஓட்டிட்டு வந்து போட போவேன். அதை ஆசிரியர் சன்கிளாஸ் போட்டு கண்ணை கவர் பண்ணு போடலை. ராவைக்கு சன்கிளாஸ் போட்டுக்கொண்டு ஓட்டையெல்லாம் இருட்டு சுற்றி இருட்டு உள்ள ஒன்றும் விளங்குதில்லை. சன்கிளாஸ் போட்டாவே இது என்ன வெள்ளை கிளாஸ் வந்தே தான் வாங்க. நேச்சர் விளங்குது இல்லை. இதுகிட்ட சின்ன வாட்டர்ஃபால் ஒன்று கண்டேன். கொஞ்சம் கழுவிட்டு போவோம்னு தான் பார்க்குறேன். இது என்ன சொல்றீங்க? குளிப்பேமா சின்ன வாட்டர்ஃபால் உண்டு. இல்லை பசங்க அடியான போவேன். எப்படி நான் கூலாகிதா? நான் அங்கே வரல. எனக்கு அங்கே பயம். நல்ல ஒரு வியூவில் இருக்கிறோம் பாருங்க. பாருங்க நான் பைக்கை நிப்பட சொன்னேன். இந்த வியூக்காக நான் போகிற ரூட் இருக்கிறானே. இந்த ரூட்டில் நான் மிச்சம் பெருசாக வந்ததில்லை. இந்த ரூட் பாருங்க நார்மலாக எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ரூட்டு லைட் இல்லை, வங்குவல் தான் இருக்கு. மற்றது வாகனம் மிச்சம் பெருசாக போகிறது இல்லை. அதனால் இப்போ மார்னிங் டைம் சுற்றி நல்ல வியூவெல்லாம் பார்த்துக்கொண்டு வரையிலும். நான் கொழும்புக்கு நார்மலாக போகிறதுக்கு இருக்கிறோம். ஒரு நைட் டைம் ஆகி தான் போகிறதுக்கு இருக்கிறோம்.
எப்படியான்னு தெரியும். நைட்டுக்கு நாங்கள் சில நேரத்துக்கு இந்த ரூட்டால் போய்த்து படும், அப்படி இல்லாட்டி கட்டனில் தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து படும். இதிரிசிக்கு பயமா இந்த ரூட்டில் வர்றதுக்கு. இந்த தெரிந்தானே இந்த ரோட் வந்து கொஞ்சம் துவால ரோட் வங்கு வழிக்கு இருட்டு இல்லைன்னு சொன்ன மாதிரி துவால ரோட். ஸோ வந்து இன்னைக்கு வாரது பாசிபிள் இல்லை ராவ் டைமில். நான் டைம் செட் பண்ணினே வந்து இப்போ 10 மணி பிந்துது. நான் வந்து டைம் வந்து செட் பண்ணினேன். எப்படி சரி 9 மணிக்குமா இங்கே ஆக்சுவலுக்கு வர்றதுக்கு தான் ரோட் பழக்கம் சுற்றி மற்றது ஸ்லோவாக வாரத்தை சுற்றி இப்போ ஒரு 10 மணி ஆகிட்டு நான் இப்போ சரி அட்டன்லேருந்து ஒரு 4 மணிக்குமா வெளியிறங்கணும். 4 மணிக்கு வெளியிறங்கணும். நான் இப்போ கடைசியாக எட்டனுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் மீட் பண்ண போகிற பொடியன் வந்து சின்னது வந்து இது என்னை வட்டவலை வந்துட்டு ஆணிக்கு கோல்டன் தர சொல்லி அந்த பொடியன் இருக்கிறேன் மெட்டனில். இப்போ நான் அந்த பொடியன் வீட்டுக்கு தான் போய்க்கிறோம். லொக்கேஷன் வந்திக்கு இப்போ என்னோட இந்த காலில் ரத்தம் வருது. என்னென்னு தெரியா இதிரிசிட்ட காலில் ரத்தம் வருது. வந்து கொண்டு இடிக்கி தொடக்க வருது. இதனால தான் வருது. பிளாஸ்டர் 2 வாங்கிட்டு கையை கழுவிட்டு வாங்க. மீட் பண்ணுற பொடியன் வந்து லொக்கேஷன் அனுப்பிக்கிறான். நான் பேத்து கொண்டு இருக்கிறேன். கோல் அடிக்கிறான். கோல் கொண்டு வருது பண்ணினிய. ஹலோ சரிங்க பாய். சரியா நான் மேடு ஏறி கொண்டு இருக்கிறேன் உங்களோட லைனுக்கு. சரி பாருங்க, இதுதான் கட்டன்ல இருக்கிற ஊடு வாசல்கள். பாருங்க கட்டன்ல இப்படித்தான் ஊடு வாசல்கள் இருக்கு. தான் வந்திக்கிறேன். ஹைட் ஆகுது. நான் வந்து போகிறேன். எங்களோட சிகாஸ்ட ஊர்ல டீ தந்தாங்க. டீ நல்லா இருந்துச்சு. வந்திக்கிற டைம் வந்து அவர் பிஸியா ஆகிக்கிற டைமுக்கு தான் நான் வந்திக்கிறேன். நான் மறுபடியும் சந்திப்பேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி அப்போ சந்திப்பா. நான் இப்போ தொழுந்துட்டேன். இதுதான் பள்ளி. நான் தொடர்ந்து இப்போ நான் போகிறோம் வந்து சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் நான் போகிறோம். இன்றைக்கு பிளானில் வந்து 3 இடம் இருந்துச்சு. அட்டனுக்கு வந்து இந்த 3 இடம் இருந்துச்சு. ஒன்று வந்து அந்த சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட், அதோட வந்து 7 வெர்ஜின் மவுண்டன், அது வந்து அங்கேயும் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லக்ஷபான வாட்டர்ஃபாலுக்கு போயிருக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் நான் போகிறேன். 7 வெர்ஜின் மவுண்டன் அங்கே போகிறது வந்து நார்மலாக வந்து அது வந்து ஒரு ஹைக்கிங் ஒன்று தான். நானும் எங்களோட இதிரிஸ் வந்து ஹைக்கிறேன். இதிரிஸ் வந்து உஜார் போதான்னு ஐக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரல. ஹைக்கிங் போகிறதுக்கு சப்பாத்து இல்லை பொறுப்பு சப்பாத் பேக்லி இது அந்த சப்பாத் சரியில்லை. ஹைக்கிங் எல்லாம் போகிறதுக்கு தெரியும். பலு மழையும் பெய்யுது தெரியுங்க. அதை சுற்றி நாங்கள் வந்து அந்த இங்கே போகல, 7 வெர்ஜின் மவுண்டன் போகல. இப்போ நான் போகிறவங்க வந்து சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். அது வந்து இப்போ அட்டன்லேருந்து கொழும்பு போகிற ரூட்டில் தான் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு லக்ஷபான வாட்டர்ஃபாலையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கொழும்புக்கு போக தான் இருக்கிறோம். இப்போ நான் போவோம். இப்போ இங்கிட்டேருந்து காட்டுது 11 கிலோமீட்டர் காட்டுது. கொழும்பு போகிற ரூட்டில் வந்து சென்னோன் ஈஸ்டேட்டேண்டு இருக்குது. நான் அதுக்குள்ளே தான் போகிறேன். அதுக்குள்ளே தான் எங்களோட வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் 6 மைல் போகணும் ஒசகைக்கு. போ பாருங்கள் பஸ் கொண்டு வருவது இந்த ரூட்டால் முன்னுக்கு பஸ் வருவது. நான் இடம் ஃபாஸ்டா போறாண்டு வரோம். ஒரு 6 கிலோமீட்டர் காட்டுது. நாங்கள் பார்ப்போம் எப்படி வியூ பாயிண்ட் இருக்கேன்னு சொல்லி ஒசக்க பேத்து. இது
இதுதான் சென்ட் எலியாஸுக்கு போகிற ரூட். இப்போ நான் இங்கால தான் போகிறேன். பாருங்க ரோட் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் உருவாக்குறது இருக்கு. நிறைய கிரிக்கெட் விளையாடுறான் பாருங்க, காட்டுங்க கிரிக்கெட் விளையாடுறான். ஏரியா பாருங்க, இதே மாதிரி ஏரியாவில் பொட்டவும் போகுது. அது பொடியமாக கலங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. இது விளையாடாம ஜாத்தியாரம் வந்தீரா வியூவை பாருங்க. ஜாத்தி வியூ வண்டி இது. சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட் எங்கே? சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட் இந்த குங்கூர் ரோட்லேயே போங்க. குங்கூர் ரோட்லேயே போய் போனால் சேர்ச்சி ஒன்று இருக்கும். சேர்ச்சிக்கு பனி ரோட்டில் போட்டீங்கன்னா தேங்க்யூ. அவளை ஒன்றும் விளங்குது இல்லை பாருங்க. ஃபுல்லாக பினி. நீங்கள் பார்த்தீங்களா? பினி 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 பினியா பனி இல்லை பினி. ஸ்டேட் தான் ஃபுல்லாக பேட்டிங்கன்னா நேரம் ஒன்று இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான். கூகுள் மேப் போய் காட்டு. கூகுள் மேப் போய் காட்டுது. அதுதான் நான் சர்ச் ஒன்று இருக்கா இந்த ரோட்டில் போகல. அந்த சர்ச்லேருந்து பனி இறங்கணும். சர்ச்சுக்கு தான் மீனே சர்ச் மாதிரி கேட்டு பார்ப்போம். மீனை கேட்டு மக்கள்கிட்ட சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட் எங்கே? என்ன பண்ணீங்க? இதாலே போகணும். இதால தான் அதால போகணும். இதால அதால தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி பனி ஃபுல்லாகவே பனியால் மறைஞ்சி ஃபுல்லாக மறைஞ்சி ஃபுல்லாக மறைஞ்சி பார்த்தீங்களா? கொஞ்சம் நேராக அடுத்த பாரு அங்களே மறைஞ்சி பாருங்க எப்படி ஃபுல்லாகவே கூல் ஆகிக்குது. இல்லை மரம் சுந்தர் கந்தைக்கு தான் கந்த விலங்கு இல்லை பனி. ஃபுல்லாகவே பனி. இந்த கவிதைகள் தன் பயணத்தின் அழகை அதன் சீரிய இயற்கை மக்கள் இந்த ரோட் தான் பாருங்க எப்படி அந்த இடம். எல்லாம் அந்த இது என்ன சுசான பூமி. இது வந்து மையவாடி. மையவாடி வான ரோட். இன்னொரு ரோட் தான். நீ என்ன போகணும். இதான் சர்ச். இதான் சர்ச். சர்ச்சால் தான் வந்தேன். இப்படியே கிளைமேட் நல்ல கிளைமேட் தானே. மழையும் இல்லை, மழையான கிளைமேட். ஆனால் கொஞ்ச நாள் மழை பெஞ்சு கொண்டு இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சு கொண்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 10-15 நாளாக மழை பெஞ்சு கொண்டு இருந்துச்சு. అయితే எங்களுக்கு வந்து அடுத்த ட்ராவல் ஒர்க் வந்து பண்ண கிடைக்கல. இப்போ கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் நின்றுட்டேன்னு சொன்னால் வந்து நேற்று முந்தின நாளெலாம் குடும்பத்தில் மழை இல்லை. இங்கே இப்போ மழை இல்லை. நாங்கள் வார வழியில் தான் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு. இப்போ இன்றைக்கி கிளைமேட்டில் வந்து மழை இல்லை. பார்ப்போம். இந்த ரோட்டில் வந்து போகிறதுக்கு கஷ்டம். நான் பைக் அங்கே பார்க் பண்ணினேன். பார்க் பண்ணிவிட்டு இத்ரிஸோட போகிறேன். பார்ப்போம். பாருங்கள் எப்படி பனி மூட்டம்னு சொல்லி கூலாக இருக்கு. கூலாகி தான் இப்போ மழை மீன் இந்த கிளைமேட் மாற வாழ போகிறேன். எங்களை அக்கா கோவில் இங்கே தான் போகணும். இந்த தொங்கலில் கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவில் தான் கடைசி பாயிண்ட். அதுதான் வியூ பாயிண்ட். அந்த கோவிலுக்கு பேத்துட்டு நான் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறேன். சட்டப்படி நேரத்துக்கு சட்டப்படி டைமுக்கு நான் வந்து இருக்கிறேன். இந்த மாதம் கிளைமேட் நல்ல வேணா கிளைமேட் நல்ல. மழை பெஞ்சா எங்களுக்கு இப்படி போகல. அது சரி. பாருங்க எப்படி என்று சொல்லி பனியை பாருங்க. அதன் சீரிய இயற்கை இனிக்குள்ள பட்ட கூலனா. ஓ செம்ம கூலா. இந்த லொக்கேஷனுக்கு வந்து கூகுள் லொக்கேஷனை பார்த்து கொஞ்சம் தூரம் தான் வரையலும். அது போகிற கஷ்டம். இங்கே வர்றதுக்கு சிக்னல் இல்லைன்னு இல்லை, வேறு ரூட் காட்டுது. ரூட் மாறி காட்டுது. சரியான ரூட் காட்டுது இல்லை, வேறு ரூட் ஒன்று காட்டுது.
அதில் இங்கே இந்த ரூட்டுக்கு வாரதுன்னு சொன்னால் வந்து யார் சரி அந்த ரோட்டில் போகிற ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு வந்தால் உங்களுக்கு வந்து கொள்ளையிலும் லேசாக வந்து கொள்ளையிலும். கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் தெரியும் தானே. பாருங்க மாறியெல்லாம் இப்படி பாருங்க எல்லாம் தேயிலை தான். ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து மிஸ் ஆகி படிச்சு ரோட் அதோடைய வந்து இப்போ கண்டுபிடிச்சி இன்னொரு ரோட்டால் நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு எத்தனை நிமிஷமாவது ஏறி நான் இப்போ 20-25 நிமிஷம் நடந்து கொண்டிருக்கிறேன். 20-25 நிமிஷமாக நடந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க எப்படி என்று சொல்லி வா மழை தண்ணி மழை மழை பெய்யுது. எவ்வளோ மாய்க்கும் சரியா எவ்வளோ மீட்டர்னு தெரியா நான் நடந்து கொண்டிருக்கேன். ஆனால் அநேகமாக கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாப்பா நீங்களும் வாங்க. யாருக்கோ எங்களோட சேர்ந்து வாங்க. எங்களை வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க ஏற போக்குள்ள கூலாக்கி பாருங்க எப்படி பண்ணின்னு சொல்லி கூலாக்கி ஏறுறோம். ஏறிக்கொண்டே போகிறோம். எவ்வளோ நேரம் நான் வாரம் முடியுது இல்லை ரோட் முடியுதே இல்லை. அப்படியே சுற்றி ஏறிக்கொண்டு போகிறோம். ஆனால் எங்களை யாருமே இல்லை. நல்ல காலம் ஒரு ஆன்ட்டி ஒன்று வந்தாங்க இந்த சைடில். அவங்க தான் எனக்கு வந்து ரூட் சென்றாங்க, இது தான் கரெக்ட் ரூட் என்று. நல்ல வேலை யாரோ வாராங்க, இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். கோவில் எங்கால போகணும்? மேலே போகணும். மேலே தான். தேங்க்ஸா. மேலே தான் போகணும். நான் யோசித்த இடம் சரி. தண்ணி வருது. தண்ணி ஒன்றுமேண்டா குடிக்கலும். அதான் தண்ணி வருது இல்லை. அவள் பூரா வேலை செஞ்சுட்டு காட்டுங்க. அவளை வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. ரோடு சரி, இவன் நான் நினச்ச ரோடு சரி. ஹைக்கிங் இல்லாத இதுவும் ஹைக்கிங் தான். நாங்கள் ஹைக்கிங் வேறு இடத்துக்கு தான் பார்த்தோம். கடைசியில் இதுவும் ஹைக்கிங். சட்டப்படி பாயிண்ட் இன்னைக்கு நல்ல வியூவாக தான் நீ. ஆனால் எல்லாம் பினி இப்போ நான் 1 hour ஏறிக்கொண்டு இருக்கிறேன். வயிறும் குறைஞ்சிட்டு வயிறு குறையோடுமே சொன்னா இதே மாதிரி இடத்துக்கு வந்து இதே மாதிரி சின்ன ஹைக்கிங் ஒன்று பண்ணிட்டு போங்க. அதே கோயில் இப்போ தான் இது வந்த மாதிரி உசுறு வந்த மாதிரி கோயிலை கண்டே போகிறோம். சரியான டயட். இதுதான் கோயில். இல்லை காட்டுறேன். நான் கடைசிக்கு இந்த ஹைக்கிங்கில் வந்து ஏறி முடிச்சிட்டேன். கடைசி வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க அவளை வியூவை. பாருங்க அட்டை. நான் இப்போ சப்பாத்தை போட்டுக்கொள்ளணுங்க. செருமை போகல. நான் செருமை போட்டேன் மழை சுட்டி சப்பாத்தானே வந்து. ஆனா நான் இல்ல சப்பாத்தை போட்டு வந்து இருக்கிறேன் சுட்டி. சரி ஆனா தெரியும் எனக்கு என்ன ஒண்ணும் விளங்க இல்ல. சப்பாத்தை கழட்டி பார்த்தா விளங்க சொல்லிட்டேன். உள்ளுக்கு ஏதோ உடம்புல ஒட்டாதுன்னு எனக்கு தெரியும் ஷின்சா. அப்ப நீங்களே எடுத்து ஓட்டிக்கோங்க. ஆமா ரத்தம் நான் வெஸ்ட்டுக்கு வரப்போகல. அந்த காலை நான் காட்டினேன். வெஸ்ட் வீடியோல காட்டி போய் பிளாஸ்டர் ஒட்டி கொண்டு அது ரத்தம் ஹோவான்னு வந்துச்சு. இதுதான் கோயிலண்ணா. இதான் கோவில். நாங்கள் கிளம்ப போகிறோம். போல டைம் சரியாகிடும். கொழும்புக்கு போகிறது இல்லையா? உங்களுக்கு இங்கே இருக்கணும்னு ஆசை தானே? ஆசை இல்லையா? இங்கே லேடி ஒன்று பார்த்து முடியுங்க. இந்த சைடில் என்ன பெரிய பருப்பா. ஒரு ஹவர் மாதிரி பிடிச்சிச்சா ஏற? ஏற ஒரு 45 நிமிஷமே பிடிச்சிக்கும். சரியா 3 மணி ஆகுது. 3 மணி ஆகுது. நாங்கள் ஒரு 1:30 மாதிரி நாங்கள் இதுக்குள்ளே வந்துட்டேன். இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ரோட்டூர் மிஸ் ஆகிப்பட்டுச்சு. ஒசக்கிக்கு வந்தோம். இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியா. ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக வரையிலும். நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ரூட்டுவல் தெரியாட்டி இந்த தேயிலை ஃபேக்ட்ரி தேயிலை பிக்கிறவங்க வைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் வந்து அவங்க வந்து ரூட்டும் சொல்லி தருவாங்க. காய்ஸ் இங்கே பாருங்க பெரிய நாரங்கா. எப்படி பிக்கிறே? ஓட்டை போடுங்க நடுவில். கையால் விற்க விரலால் ஓட்டையை போடுங்க. இருங்க நான் ஓட்டையை போட்டுட்டேன். எப்படிங்க இது மட்டும் பிடிங்க. இல்லை நோட்டை போட போகிறாரு. ஓட்டை போட போகிறேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து இது பழுத்து இல்லை. பழுத்து தான் இந்த மஞ்சள் கலர்லி
மஞ்சள் கலர் அது வந்து இல்ல அந்த மஞ்சள் கலர் இல்ல இது வந்து மஞ்சள் கலர் வந்து பழுத்தேண்டு செல்லையில இப்ப புடிச்சு பார்த்தா கொஞ்சம் ரஃப்பா இருக்கு. இது பொதுவா ரஃப்பா தானே எபுள் தானே எபுள் நாரங்கன்ற இதுதான் ரஃப்பா தான் ஈக்கும் இவன் வெட்டதுக்கு கத்தி ஒன்று இல்லைண்ணா நல்லா விற்கிறாரு. மாஷால் இதானே நல்லா டேஸ்ட் ஆகி நம்புறேன். இந்த புகை பறக்குது சைடால. பாரு வாவ். சரி கடைசியில் நான் பிச்சிட்டேன். இந்த எங்க தண்ணி ஊத்துலங்க தண்ணி பார்த்தா அழுவோம். பாருங்க காட்டுங்க பாருங்க நாரங்கா தண்ணியை ஊற்றுவோம் கொஞ்சம் கழுவோம் நாங்க புரியாக்கி பாரு சம்பள காசு. இதை பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. இல்லையா இது வந்து இனிப்பும் பிடிப்பா மிக்கி ஜம்பலக்கா சொல்லுவாங்க ஜம்பலக்கா அது மாய்க்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் புளி வண்டி ஆனால் நல்லா அதில் மரத்தில் 2-3 ஆயிரம் பிக்கிச்சு. பாப்பா நான் போல பிப்பேன். இதிரிஸ் கையில் அட்டை காய்ஸ் காலில் தான் ஏறும். எப்படி கையில் ஏறிச்சுன்னு யோசிக்கிறேன். ஆனா இதிரிசுக்கு தான் ஏறுது, எனக்கு ஏறுதே இல்லை. இவர் தான் டேஸ்ட் இல்லை போட. எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நானு என்ன வந்து ஆப்போசிட்டிவ் மச்சான். எனக்கு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க இல்லை. என்ன ஆப்போசிட்டிவ் தான். ஆனால் டேஸ்ட் ஆகி போல. அடி எப்படி இதை வெறட்ரை ஷார்ட் சிக்ஸர் இதிரிஸ் உண்மையில உங்களோட வந்து ரத்தம் சரியான டேஸ்ட் போல. சரியான டேஸ்ட். ஆனா எனக்கு என்ன இது வரைக்கும் நான் ஏறிட்டு இறங்குறேன் வந்து சப்பாத்தை கழட்டி பார்க்கல. நான் இப்ப சப்பாத் போட்டேன் சானாலும் வந்து போம். என்ன தெரியுமா இன்றைக்கு இந்த பயணத்துல வந்து இதிரிசிட்ட காலிலேயும் மேலிலேயும் வயிற்றுலேயும் எத்தனையோ கையில எல்லா இடத்துலயும் ஒரு 10-15 அட்டமாய் ஒட்டி கொண்டுச்சு. ஆனா இது வரைக்கும் நான் மேலே ஏறினேன் கீழே இறங்கினேன் ஒட்டி கொள்ளல. என்ன நான் நினைக்கிற மாதிரி மில்லான ரத்தம் கொஞ்சம் டேஸ்ட் போதா ஏண்ட ரத்தம் டேஸ்ட் போதா நல்லா வாசத்துக்கு வருது. இது சரி நாங்கள் இறங்கிட்டோம். என்னோட பைக்கை வந்து அங்கே தான் பார்க் பண்ணினேன் ஆனால் இந்த ரோட்டில் பைக்கில் வரையல போம்ண்ணா. இப்போ என்ன சொல்லுங்க இந்த ட்ரிப்பை பற்றி? வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நடந்து பட்டி நிறைய அண்ட் அந்த என்னைக்கு பைக்கு விளங்குது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டீங்கன்னா பைக் விளங்குது. நானே தான் சொல்லிட்டேன் பைக் இக்குமோ இல்லையோ என்னெல்லாம் யோசிச்சு கொண்டீங்கன்னா பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் பைக்கு மீதி எல்லாம் நினச்சபடி சக்ஸஸாக வந்துச்சு. நான் ஆனால் கோயிலை பார்த்து நம்ம சந்தோஷம். அந்த வியூ பாயிண்ட்டை கிடைக்காதுன்னு நினச்சி கொண்டு இருந்தேன். வியூ பாயிண்ட்டும் கிடைச்சிச்சு அதில் சந்தோஷம். அவ்வளோதானே. நான் இதில் பைக் அங்கே பார்க் பண்ணிட்டு வாங்க. என்னோட பைக் அங்கே இருக்கி பார்ப்போம். இப்போ போகிற ரூட்டில் இப்போ இதிரிஸ் வந்து நான் மார்னிங் சென்ன மாதிரி அந்த ரூட்டில் தான் போகிறோம். நைட்டாக போகுது. என்ன மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஈக்கும், நாய் சாச்சா ஈக்கிறாரு, என்ன மாதிரி நடக்கும், ஏது நடக்கும் ஒன்றுமே தெரியா. இறங்க போகிற பள்ளம் தானே அது சுட்டி ஷூ ஈக்காது தெரிய பார்ப்போம். நான் இந்த ரூட்டால் தான் வந்தேன். இந்த ரூட்டால் வந்து இங்கே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒசக்கேறினா சரி பார்ப்போம். நான் வித்தியாசம் என்ன சரி இருந்தால் காட்டுறோம் முன்னுக்கு. பாருங்க இப்போ நான் வந்து கித்திரி வலையில் இருக்கிறோம். வார வழியில் செம்ம மழை, சரியான மழை. நான் ஒரு கடை வண்டி வந்து நின்றேன். கடையில் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ரோட்டை பாருங்க, இருட்டா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. நான் கவனமாக போகிறேன். நான் கொழும்புக்கு கரண்ட் போது காட்டுங்களா இருக்கு. இதுக்கு தான் பயப்பட்டாரு இன்னைக்கு. கரண்ட் பேத்து தண்ணி நிரம்பி கரண்ட் ஆந்துட்டு மழையில நினைஞ்ச காக்கமாக இருக்கிறேன். ஷர்ட்டுக்கு மேலே ஷர்ட் போட்டிங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லில் என்ஜாய் தான் போட்டேன். இப்போ மழைக்கு நினைஞ்சு ஃபுல்லாக ஈரமாகுது. திண்ட இடத்துல வச்சு இதை கழட்டி மாற்றணும். நான் என்ன ஃபுல்லாக நனைஞ்சு பாருங்க. ஃபுல்லாக நனைஞ்சு போன கோட்டைக்கு தொழில்
ஃபோன் சலூன் பேக் ஓட்ட போட்டு செம்ம மழை. இதே மாதிரி தான் நான் வந்து கண்டிக்கு போன நேரமும் இப்படி தான் மழை. ஆனால் கண்டி ரூட் வந்து கொஞ்சம் அப்படி பெருசாக வாங்கிடல. அதனால் வந்து ஒரே இல்லை வீட்டுக்கு வந்தாச்சு பிஆரில் தின்ட்டு. ஆனால் இந்த ரூட் வந்து அப்படி தான் நீங்கள் வரப்போகிற கண்டிப்பீங்க எப்படின்னு சொல்லி நிறைய வங்கு நிறையா ஆங்கிள் எடுக்க வரும். சுற்றி பைக்கில் போகிற சுற்றி மழையும் கூட கவனமாக போகணும். வாய்ஸ் கேட்குதோ தெரியாண்ணா கேட்கும் சரியான சவுண்ட் காய்ஸ். வாய்ஸ் கொஞ்சம் மலையாள ஆகிக்கும் கணக்கெடுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிச்சு. வார நாளைக்கு வந்து மழையில் நலையிறதான் வெயில். இதுன்னு சென்னையோட எப்போ இப்போ வராரோ மலையில் நலையிறே தான் வெயில். சரியான மழை காசு, சரியான கூதல். இது சாரமெல்லாம் கொண்டு வந்துக்கிறாரு நனைஞ்சா மாற்றுறதுக்கு. சரியான மழை தலையை தொடச்சி கொண்டு துவாஜிக்கு பதிலாக சாரத்தை தலையை தொடச்சிக்கு வராரு. துவாஜி கொண்டு வரலையா? துவாச்சி கொண்டு பேக் இல்லை. சரி சாரம் சாரம் கொண்டாந்தீங்களா? பார்த்தீங்களா சாரம் எல்லாம் கொண்டு வந்தீங்களா? பார்த்தீங்களா இது என்ன உடுப்பு மாற்றுறதுக்கு குக்கும் பேக்கில் மூணு போட்டு பாருங்க எப்படி இருக்கிறாரு. மாற்றி கொண்டாங்க. இது அத்தை கடிச்சு இந்த காலை மாற்றி கொண்டா இல்லாட்டி தெரியுந்தானே. இல்லை சப்பா தான் பேக்கில் போட்டாச்சு, எனிமே பேக்கில் போட்டாச்சு. இதுதான் சரி பாருங்க 8:50 தான் நான் வந்து அவிஷாவிலேக்கு வந்துட்டேன். அவிஷாவிலேருந்து இவர் பேத்துருவார் தின்ட்டு நடுங்குதா நனைஞ்சு கொண்டு தான் வந்தேன். ஃபுல்லாகவே நனைஞ்சு கொண்டு தான் வந்தேன். நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்ன ஆர்டர் பண்ண? சீஸ் கொக்கு ஃபுல் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்ன தானே இது சரியான பசி. ரேட்டு ஒன்று அடிச்சிட்டிங்கன்னு இந்த பஸ் வருது தானே பார்ப்போம். பாரு நான் ஆர்டர் பண்ண ஃபுல் கொத்து வந்துட்டு ஆர்டர் பண்ணி இது வந்துட்டு சீஸ் கொத்து சீஸ் கொத்து பார்க்க கிரிபத்மா ஆகி ஃபுல் பசியில் இருக்கிறார். எதிரி என்னதான் ஏனையும் சேர்த்து தின்னுவார் போல. பசியா பார பசி. என்ன எத்தனை மணிக்கு நான் வெளியேறங்கின அங்கேருந்து? இங்கேருந்து வந்து 5 மணிக்கேண்ணா? ஓ 5 மணி 3 மணிக்கு அங்கேருந்து வெளியாயினோம். எப்படி சாரி நான் மலைக்கு நின்றமே. இல்லை நான் பைக் எடுத்து வெளியாகவே வந்து 5 மணிக்கு. ஓ நான் அங்கேருந்து இறங்க தோணியது தான் 3 மணி. 5 மணிக்கு நான் வெளியாகி இப்போ 9 மணி ஆகுது. இங்கே வந்து 4 ஹவர். ஆனால் 2-3 இடத்துல நாங்கள் வந்து நின்றோம். மிச்ச நேரம் நின்றோம் மலையில். அந்த ரோடு வந்து இருட்டும் கூட. பயங்கரமான ரூட் உண்டு. திடீர்னு பயந்து வந்தார். பயந்து வந்து என்ன சீனண்டா இன்னும் விலை வாகனம் ஒன்றும் விலை இல்லைதான். மாற சீன் மாற எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அது சரி. ரோட்டில் வரப்போக வந்து இத்ரீஸ் வந்து 1000 குர்சியை ஓட்டிக்கொண்டு திக்கர் செஞ்சு கொண்டு துவா கேட்டு கொண்டு வந்தார். நான் நல்லபடியாக விசாரி வந்துட்டேன். இப்போ நான் தின்ட்டு இத்ரீஸ் பேத்துருவார். அதுக்கப்புறம் நான் குடும்பம் பேத்துருவோம். கரண்ட் தேவையில்லை கை இருக்குது. ₹1 செல்ல கஷ்டம். எனக்கு துண்டொன்று வச்சே தின்னும். இதில் வந்து சீஸ் போட்டிக்கிறாங்க. நல்லா சீஸ் டேஸ்ட்டும் வருது. அவ்வளோ குறை சொல்லது ஒன்றும் இல்லை, நல்லா தான் நிற்குது சீஸ் போட்டு. ஆனால் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் சீஸ் கொத்து பார்க்க நிற்குது. இல்லை பார்க்கறது நீ என் மில்லான்னு சொல்லல. மில்லான்னு சொல்லு. அரைவாசி திண்டுட்டார் மாறாம. சீஸ் வந்து இப்போ தான் கடிப்பாட்டிச்சு. நான் இதுக்கு மேலே போட்ட கரண்டியில் சீஸ் வந்து நல்லா கடிப்பாட்டிச்சு. நல்லா இருக்குது. 1480 ரூபா ஃபுல், 1280 ரூபா